ஈரோட அம்மன் மெஸ் மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, மட்டன் குருமா, மட்டன் பிரியாணி. இன்னைக்கு ஒரு புட்டி. என்ன பிங்கோ என்ன பாக்குற? என்ன உனக்கு எச்சி வருதா? உனக்கு ஒரு கண்ணாடி இருக்கு, அத போட வேண்டியதானே. உன்னோடது எல்லாமே என்னோடது, என்னோடது எல்லாமே என்னோடது. புரியலையே. ஷாப்பிங் எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பொண்டாட்டி இந்த ஷாப்பிங் கூப்பிட்டு வரேன். கண்டிப்பா போ அல்லு போ. என்னது இது? உள்ள போறதா வெளியே போட்டுருக்க? ஓய், சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுனா இங்க என்ன பண்ணிட்டுற? ஏதாவது கிளி வந்து உட்காந்துருக்காங்க. மறுபடியும் கிளியா? அவ்வளவு கிளி காமிச்சு உனக்கு பத்தல உனக்கு. ஏதாவது ஒரு கிளி சவுண்ட் கேட்டுச்சா? சரி, ஏதோ 2-3 கிளி வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்க. லஞ்சுக்கு வந்து நான் ஒண்ணுமே இல்ல, ஒரு கிளி இல்ல எதுவுமே இல்ல. ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைம்ல வரும். நான் வந்து சாப்பாடு வந்து உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சாப்பாடு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கியா? சாப்பாடு சர்ப்ரைஸ் பண்ணி வைக்கல, ஆனா உனக்கு சாப்பாட்டுல ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? அத செஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சது இல்ல. ஆனா உனக்கு பிடிக்கும் லஞ்ச், அந்த மாதிரி ஒண்ணு செய்யல வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல, நீ தானே கேட்ட. அதனால சரி, அது ரொம்ப நேரம் குக் பண்ண ரொம்ப நேரம். எனக்கு வேற இன்னைக்கு ஒரு ஷூட் இருக்கு, அதனால வந்து அது டைம் இருக்குமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மட்டன் பிரியாணி. பில்டப்லாம் கொடுக்காத, நீ ஃபர்ஸ்ட் காட்டு. நான் செய்யல, அதனால பில்டப்லாம் கொடுக்கல. நான் உனக்கு ரொம்ப பிடிச்சதா சொல்றேன். ஈரோட அம்மன் மெஸ்ல இருந்து மட்டன் பிரியாணியும் பள்ளிப்பாளையம் ஈரோட அம்மன் மெஸ்ல வாங்கிருக்கியா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சூப்பர் மட்டன் பிரியாணி சிக்கன் பள்ளிப்பாளையம். உனக்கு பிடிக்கும்ல? அப்ப சொல்லு, இப்ப இது சர்ப்ரைஸ் தானே. நான் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன், அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு மேல பேசுவானா? ஈரோட அம்மன் மெஸ்ல மட்டன் பிரியாணி சிக்கன் பள்ளிப்பாளையம் சொல்லிட்டல, அவ்வளவுதான். அப்ப அதோட ஆனா எனக்கு ஈவினிங் வந்து ஒரு ஷூட் இருக்கு, அதனால எனக்கு ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொல்லிருக்கேன். நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லல, நீதான் என்ன கூட்டு போற. என்ன பிடிப்போ? அட பாவி, பல்ட்டி அடிச்சுட்டு நீ தானே கூட்டு போறேன்னு சொன்ன. ஈவினிங் ஸ்டுடியோ கூட்டு போறேன்னு சொன்னல. ஓகே, போலாம். அந்த ஷூட் அப்ப வரையா என் கூட? அந்த ஷூட் முடிச்சுட்டு போய் ஸ்டுடியோ போயிட்டு வந்துடலாமா? ஓகே, போலாம். மட்டன் பிரியாணி சிக்கன் பள்ளிப்பாளையம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ப்ளீஸ், எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது. சரி, ஓகே, சாப்பிடலாம். வா ப்ளீஸ். ஈரோட அம்மன் மெஸ் மட்டன் பிரியாணி. தேங்க் யூ. என்னது தெரியுமா? சிக்கன் பள்ளிப்பாளையம், ஆனியன் ரைத்தா, மட்டன் குருமா, மட்டன் பிரியாணி. இன்னைக்கு ஒரு புட்டி. ஓகேயா? நீ லிப்ல எடுத்து காட்டுறது பார்த்தா பெய்ட் ப்ரமோஷன் நினைச்சு போறாங்க. பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்ல, சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கேன். என்ன பிங்கோ என்ன பாக்குற? என்ன உனக்கு எச்சி வருதா? நாக்கு எதை பண்றா? ரைட் சாப்பிட்டுட்டு வைக்கிறேன் உனக்கு. போட்டுமா மட்டன் பிரியாணி? இது என்னது? பள்ளிப்பாளையம். A few moments later. நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு ஷூட்க்கு போறோம். ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போறோம்? ஷாப்பிங் போறோம். சோ இன்னைக்கு வந்து டே வந்து ஒரு ஷாப்பிங் டேவா இருக்க போகுது. So let's just get ready. The Dermaco-ஓட 2% Salicylate Anti-Acne Face Wash. இந்த ப்ராடக்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், நம்மளோட vlogs ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ராடக்ட் இவங்களோட பிராண்ட்ஸ், இவங்களோட சீரம், இவங்களோட விட்டமின் சி சீரமா இருக்கட்டும், இவங்களோட ஃபேஸ் வாஷா இருக்கட்டும், நான் எவ்வளவு வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன், எவ்வளவு வாட்டி ப்ரோமோட் பண்ணிருக்கேன், நம்மளோட vlogs பாக்குற எல்லாருக்குமே தெரியும். 2% Salicylate Anti-Acne Face Wash by The Dermaco. ஜென்ரலா ஆக்னி வந்தா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம். The Dermaco-ஓட 2% Salicylate Face Wash நீம் ஃபேஸ் வாஷ் தர ரிசல்ட்டை விட 3 times faster results கொடுக்குது, which is clinically proven also. 2 power actives, அதாவது சாலிசிலிக் அண்ட் நியாசினமேட் ஆசிட்ஸ் இருக்கறனால சாலிசிலிக் ஆசிட் ஆக்னி பிரேக்அவுட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ட்ரீட் பண்ணி ஸ்கின்னை ஹெல்தியா க்ளோயிங்கா வச்சுக்குது.
நியாசினமைட் ரெடியூசஸ் ஸ்கின் டிஸ்கலரேஷன் அண்ட் ஆக்னி மார்க்ஸை ஃபேட் அவுட் பண்ணுது. ஸ்கின் ஹைட்ரேட்டடா வச்சுக்கவும் நியாசினமைட் ஹெல்ப் பண்ணுது. இட் ரிமூவ்ஸ் ஆயில், டர்ட்ஸ் அண்ட் அதர் இம்பியூரிட்டிஸ் ஆல்சோ. டெர்மட்டாலஜிக்கலி ரெக்கமெண்டட் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட். இந்த ப்ராடக்ட்டை த டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட் நைகா, அமேசான், ஃபிளிப்கார்ட், பர்பிள் அவைலபிளா இருக்கு. என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 20% ஆஃபரும் இருக்கு. The Dermaco has empowered 20,000 plus students this year with their Young Scientist initiative. Every time you buy from them, they will link your order to a child that they help educate along with the Bhumi Foundation. மேடம் கிளம்பிட்டீங்க? நான் வந்து ஒரு ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன். ஓகே, ஷூட்டுக்கு போனீங்க. ஓகே, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாம் ஓகே. அது என்னது கண்ணில்? கண்ணுல என்னன்னா கண்ணாடி பார்த்தா தெரியாதா? வெயில் அடிக்குது. ஓ உங்க கண்ணாடி போட்டிருக்கேன்றத என்கிட்ட கேக்குறியா நீ? ஓஹோ, ஆமா, உனக்கு ஒரு கண்ணாடி இருக்கு, அத போட வேண்டியதானே? ரைட்டா, உன்னோடது எல்லாமே என்னோடது, என்னோடது எல்லாமே என்னோடது. புரியலையே. அது என்னது புரியல? கல்யாணம் ஆயிட்டா உன்னோடது எல்லாம் உன்னோடது, என்னோடது எல்லாம் உன்னோடதா? ஆயிட்டாலே உன்னோடது எல்லாமே என்னோடது, என்னோடது எல்லாமே என்னோடது மட்டும்தான். இதுதான் ரூல்ஸ். இது கல்யாணம் ஆன எல்லா கணவர் மனைவிகளுக்கும் தெரியும். உங்க கண்ணாடி போட்டா கேப்பியா நீ? வீடியோல கேப்பியா? அது ஊரறிய கேப்பியா? கேவலப்படுத்த பாக்குறியா என்ன? கண்டிப்பா கண்டிப்பா கேப்பேன், கண்டிப்பா கேப்பேன். என்ன பிளான் முடிச்சிட்டு ஷாப்பிங் கூட்டி போறேன்னு சொல்லிருக்க? ஷாப்பிங் நீ தான் என்ன கூட்டி போற? என்ன புரியல? சரி ஓகே, நானே கூட்டி போறேன். ஷூட்டுக்குலாம் போற, ஷாப்பிங் பண்ண மாட்டியா? நான் தான் ஸ்பான்சரா? ஆமா, ஃபுல்லாவே நான் தான் ஸ்பான்சரா. எனக்கும் நான் தான் ஸ்பான்சர், உனக்கும் நான் தான் ஸ்பான்சர். அப்ப உனக்கு நானு, எனக்கு நீ. அப்ப நான் நிறைய எடுப்பேன். ஜாலி ஜாலி ஜாலி. பா எடு, நானும் எடுப்பேன். இப்பெல்லாம் பழி வாங்காத. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்காத, புருஷன் மாதிரி நடந்துக்கோ. நீ பாய் ஃப்ரெண்ட் இல்ல இப்போ. எல்லாமே ஒண்ணுதாம்மா. எல்லாம் ஒண்ணுலாம் கிடையாது. ஷூட்ல முடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல ஸ்டுடியோ போய், நான் ஸ்டுடியோ போனது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அப்படியா? ஆமா, ஸ்டுடியோ வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். அப்படியா? ஆமா, பட்ஜெட் கடை ஸ்டுடியோ வந்து. ஸ்டுடியோ யாரோடதுன்னு தெரியுங்களா? தெரியாது. ஸ்டுடியோ டாட்டாவோடது. ஆமா, தெரியாது தெரியாது. சோ நம்ம வந்து இப்ப ப்ரமோஷன் பண்றோம்னு நினைச்சிட போறாங்க. இப்பெல்லாம் எது பண்ணாலுமே நம்ம யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ப்ரமோஷன்ன்ற மாதிரி ஆயிரப்போகுது எல்லாமே கடைசியில. அப்புறம் அதனால நம்ம எல்லாமே ப்ரமோஷன்லாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு போகிற போக்கில் அங்கே நல்லா இருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். நான் ரொம்ப நாளாக அங்கே எடுத்துட்டு இருக்கேன். மேரேஜ் பிஃபோர்லாம் அங்கே தான் எடுத்துட்டு இருந்தேன். என்ன ஒரு தடவை கூட கூட்டிட்டு போனது இல்லைங்க. இவனா போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். இந்த ஷூட்டிங் வேற பண்றானா, ஷர்ட்டும் டிஷர்ட்ஸும் வாங்கி. அதான் இன்னைக்கு ஒன்று கூட்டு போறேன்ல, வா. ஆல்ரெடி இவனோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கே கபோர்ட் பத்தல, என்னோட ட்ரெஸ் வைக்கவே கபோர்ட் பத்தல. இதுல இவன் வேற வாங்கி சேர்த்துட்டே இருக்கிறான். A few moments later. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வந்தா, பார்த்தா இந்த பேகு ஃபுல்லாக அவளுக்கு தான் இருக்குது. பேகு ஃபுல்லாக வந்தோடனே எல்லாத்தையும் அள்ளி அள்ளி எடுத்து போடுறான். அதெல்லாம் உனக்கே நியாயமா இல்லையா? ஷாப்பிங் வரோன்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எவ்வளோ வேணா நான் எடுப்பேன். ஷாப்பிங் எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பொண்டாட்டி நீ ஷாப்பிங் கூப்பிட்டு வரேன். கண்டிப்பாக வாங்கி போ அல்லு போ. என்னது இது? உள்ள போறதா வெளியே போட்டிருக்க? நாமா ட்ரெஸ் இதெல்லாம் கிட்ஸ் செக்ஷன்ல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சுட்டு கிட்ஸ் செக்ஷன்ல வைக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இங்க எடுத்து மாட்டிக்கிட்டு. சரி எடு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எடு நீ எடுக்கிறதா இன்னைக்கு. போ, அந்த பக்கம்லாம் போக கூடாது, வா சரிப்பா. வீட்டுல ஏற்கனவே ஒரு ஷூ ரேக் நிறைய செருப்பு தூங்குதே, அதுக்கு என்ன வேலை? எப்படி நான் ஷாப்பிங் பண்ணலாமா? பாத்ரூம் செருப்பா? இது நல்லா இருக்கு, இந்த கிரே கலர் சூப்பரா இருக்கு. வேணாமா? நீ இந்த மாதிரி தான் போடுவ, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி போடு. இது நல்லா இருக்கா? நல்லா ஆர்மியில் வேலை செய்யற மாதிரியே இருக்கு. கரெக்டா இருக்கும், வார் நடக்கிறது அதுக்கும் கரெக்டா இருக்கும். போயிட்டு வா.
எடுத்துக்க. என்னது இது? இந்த குளிச்சுட்டு வரும்போது போடுவாங்களே அந்த ட்ரெஸ்ஸா? அடுத்து எங்க வந்திருக்க? ஓ, ஆர்னமெண்ட் செஷனா? என்னது இது? ஆக்சசரிஸா? என்ன மேடம், அடுத்து என்ன செக்ஷன் இது? இது பிடிச்சிருக்கா? இதுவா? எடுத்துக்கோ. ஓபன் பண்ணு, எல்லாத்தையும் உள்ள போகணும்ல. அதான் போடு தான் நம்பிடுச்சு. பேக் பத்தல, வேற பேக் எடுத்துட்டு வருவா. ஃபுல் ஆயிடுச்சு, தூக்க முடியல, வெயிட்டா இருக்கு. இங்க பாரு. அதுக்காக இப்படியா? பரவாயில்ல கூட, நானே தூக்குறேன். என்ன பண்றேன்? இது ஏன் கடமை. விடு பரவாயில்ல. ஒரு வழியா மென் செக்ஷன் கூட்டு வந்துட்டியா? இப்போ நான் பரவாயில்ல, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல என்னோட வேலையை முடிச்சிட்டேன். தலைவன் எடுப்பான் போய் 2 hours அவன் வீடியோ காலியாக வரை எடுப்பான். பரவாயில்ல, நான் எடுப்பேன். நீ ஒரு பேக், இந்த ஒரு பேக்கை தான் நீ ஃபுல் பண்ணுவ. நான் வேற பேக் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். நான் இது மாதிரி 4 பேக் ஃபுல் பண்ண போறேன். நான் ஃபுல் யாரோட இது இன்னைக்கு? உன்னோட இது 2 பேக் ஃபுல்லா ஃபில் பண்ண போறேன். Your money is my money and my money is my money. A few moments later. என்ன மேடம், ஒரு வழியா ஷாப்பிங் முடிஞ்சா? போதுமா பேக்ஸ் எல்லாம்? என்ன நான் கேட்கணும்? இல்ல போதுமா பேக்ஸ் எல்லாம்? நான் வந்து கரெக்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் படுப்பு ஒரு ஷாப்பிங் இப்படி பேக்கா வாங்கி வச்சுக்கு வந்திருக்கே. இல்ல நான் ஏதோ அதிகமா ஷாப்பிங் பண்ண மாதிரி சொல்றேன். நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மக்களே ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு அப்படியே ஒரு கார்னர்ல நின்னுட்டேன். இந்த ட்ரையல் பாக்குற பழக்கமே எனக்கு கிடையாது. சார் எவ்வளவு நேரம் எடுத்துட்டு தெரியுமா? நான் ட்ரையல் பாக்குறது தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 1 hour. யாரோட பில் அதிகம்? உன் பில் தான் அதிகம். ஆமா, நான் ஷூட்டுக்கு வாங்கல, ஷூட்டிங்க்கு தேவை இருந்துச்சு அதனால வாங்கினேன். வேற எதுக்கு வாங்குறீங்க? யார் பில் அதிகம்? ஜெனுவனா சொல்லுங்க வீடியோல. எந்தோ ஒரு 5 ரூபா அதிகமா போயிடுச்சு. ஆமா, வெறும் 5 ரூபா. சரி, ஒரு 500 ரூபா அதிகமா போயிடுச்சு. மனசாட்சி எல்லாம் பேசக்கூடாது அரவிந்த். சாரோட ஒண்ணும் இல்ல, உன்னோட ஒரு டிஷர்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பேன், அவ்வளவுதான். போய் பல்கா வாங்கியிருக்காரு. சாரோட பில் அதிகம், சாரோட டைமிங்கும் அதிகம். நான் ஹாஃப் அன் ஹவர் தான் எடுத்துக்கிட்டேன். கடகட எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு நான் பாடு போய் நான் உட்காந்து வெயிட் பண்றேன் 1 hour. ஆளே காணும். கால் பண்ணி கூப்பிட்டேன், எனக்கு கால் வலிக்குது, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. இதுக்கு மேல ஷாப்பிங் நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னொரு நீ இப்ப எடுத்திருக்க ட்ரெஸ்ஸுக்கும் நீ போட்ட பில்லுக்கும் இன்னொரு 6 மாசத்துக்கு உனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. ஓகே, நான் ஒரு 8 months முன்னாடி அதேதான். சேம் டு யூ உனக்கு அதேதான். எனக்கு வேண்டாம், எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம். ஃபர்ஸ்ட் வைக்கிறதுக்கு வீட்ல வேண்டாம்னு வந்து அள்ளு அப்புறம் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் 8 months இருக்குமா? என் பிறந்த நாளைக்கு கூட நீ ஒரு புது ட்ரெஸ் எடுத்து அதனாலதான் உனக்கு நான் கூட்டு வந்து வாங்கி அப்ப கம்முன்னு இருக்கணும். அதனாலதான் நீ நான் கூட்டு வந்து அதான் இன்னொரு 6-7 மாசத்துக்கு கடை பக்கம்லாம் போவே கூடாது சொல்லிட்டேன். இனிமே அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 months இருக்கும் ஷாப்பிங் வந்து, இந்த ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண வந்து. அதனால இந்த வருஷத்துக்கு ஒரு ட்வைஸ் இந்த மாதிரி வந்து மொத்தமா ஷூட்ஸ்க்கு போடுறதா இருக்கட்டும், ஆக்ஸ்க்கு போடுறதா இருக்கட்டும், எங்கேயா வெளில போறதா இருக்கட்டும், மொத்தமா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருவோம். இந்த அக்கேஷனலா பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, பர்த்டேக்கு எடுக்கிற கூட்டம் நாங்க இல்ல. அதனால வந்து இந்த மாதிரி எடுத்து முடிச்சாச்சு. கொஞ்சம் பில்லு பெருசுதான். அதனால சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால ஒரு 6-7 மாசத்துக்கு ஷாப்பிங் பக்கமே நான் விட மாட்டேன். எஸ், ஓகேல, டன்ல, ஆல் டன். இருந்தாலும் இன்னொரு 4 சட்டை மட்டும் எடுக்கணும் ஓகே. ஷூட்டிங்க்கு. see you on another vlog. Bye.